ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வஹீஸ் கிட்ஸ். இன்றைக்கி நான் ஒரு ஈவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கிளைண்ட் நம்மக்கிட்ட 10 kg கேக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. 5 kg அவங்க பிரதர் ரிசப்ஷனுக்கும் 5 kg சேம் டே ஈவினிங் அவங்க பேபி பர்த்டேக்கும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஷார்ப்பாக 12 PM ரிசப்ஷன் கேக் வேணும், 2 o'clock பர்த்டே கேக் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் 2 கேக்கையும் ஒன்றா கொண்டு வந்து செட் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கலைங்க. ரெண்டுமே தனித்தனியாக வேணும்னு சொல்லிட்டாங்க. என் வீட்டிலேருந்து மண்டபம் லொக்கேஷன் 15 கிலோமீட்டர் வருங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு ஷார்ப்பாக 12 o'clock ரிசப்ஷன் கேக்கை மண்டபத்துக்கு கொண்டு போயிட்டேன். அங்கே போனால் ஹாலில் யாருமே இல்லைங்க. கேக் கட் பண்ண லேட் ஆகும், நீங்கள் கொண்டு வந்த கேக்கை ரூமில் வச்சுட்டு போயிருங்க, நாங்கள் செட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. நான் இல்லைங்க, ஒரு டேபிள் மட்டும் ஸ்டேஜில் போட்டு கொடுங்க, நான் செட் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லியும் அவங்க ரூமில் ஏசி இருக்குது, நீங்கள் அங்கேயே வச்சுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போவே டைம் 1 o'clock ஆயிடுச்சு. எனக்கும் வேறு வழி இல்லைங்க, ஏன்னா நான் போய் தான் பர்த்டே கேக் செட் பண்ணி மறுபடியும் 2 o'clock எடுத்துகிட்டு வரணும். சரின்னு நானும் கொண்டு போன ரிசப்ஷன் கேக்கை அவங்க சொன்ன மாதிரியே ஏசி ரூமில் வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி செட் பண்ணணும்னு காட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். 3 டயர் கேக்கு தாங்க. பாட்டம் அண்ட் டாப் டயர் கேக்கு, சென்டரில் டம்மி. ஸோ செட் பண்ணுறது ரிஸ்க் இல்லை. டம்மியை நான் கேக்லேயே ஸ்டிக் பண்ணிட்டேன். டாப்பில் வைக்கிற கேக் மட்டும் தனியாக கொண்டு போயிட்டேன். டம்மி மேலே டாப் டயர் கேக் வச்சாலே போதும், அதை நாங்களே பண்ணிடணும்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க. நானும் கிளம்பிட்டேன். திரும்ப சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து பர்த்டே கேக் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாமே செட் பண்ணிட்டேன். கஸ்டமர் கால் பண்ணி பர்த்டே கேக் கட் பண்ண லேட் ஆகும், பொறுமையாக வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு நானும் 4 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி போயிட்டேன். அப்போவும் அங்கே ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஃபினிஷ் ஆகலைங்க. அந்த ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மாப்பிள்ளை தம்பி வந்து, சிஸ்டர் ரிசப்ஷன் கேக் என்னங்க ஆச்சுன்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னாச்சு தம்பின்னு கேட்டேன். இன்னும் நான் ரிசப்ஷன் கேக் கட் பண்ணவே இல்லைங்க சிஸ்டர், கேக் மெல்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னாரு. நான் கிட்ட உடனே உங்ககிட்ட வேற ஏதாவது 2 டயர் கேக் இருக்கான்னு கேட்டாரு. நம்ம எப்பவுமே ஆர்டர் இருக்கிற மாதிரி தானே பண்ணுவோம். அவரும் அங்கே ஹாலில் ஃபோட்டோ எடுக்க மனசு இல்லாமல் எல்லார்கிட்டையும் கால் பண்ணி கேக் கிடைக்குமான்னு கேட்டிருந்தாரு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. கஷ்டப்பட்டு பண்ண கேக் யூஸ் இல்லாமல் போச்சேன்னு எனக்கும் ரொம்ப வருத்தமாக போச்சு. ஒரு வழியாக ஸ்டேஜ் டெக்கரேஷன் முடிஞ்சிச்சு. பர்த்டே கேக் செட் பண்ண போனேன். கேக்கை செட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிளைண்ட்டை கூப்பிட ரூமுக்கு போனால் அங்கே தாங்க எனக்கு பெரிய ஷாக்கே இருந்துச்சு. மார்னிங் கொண்டு போய் வச்ச ரிசப்ஷன் கேக் அப்படியே அங்கே இருக்குது. ஏன் கேக் மெல்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. அந்த கேக்கை எடுத்துகிட்டு வந்து பர்த்டே ஸ்டேஜ்லேயே ஒரு பக்கம் டேபிள் போட்டு நானே ரிசப்ஷன் கேக்கையும் செட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த மாப்பிள்ளை தம்பி ஃபேஸை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே 2 கேக்கையும் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகேங்க, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.